ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த ஆன்லைன்ல குறிப்பாக ஃபேமிலி விஷன் மிஷனரி அந்த ஃபேமிலியாக இணைந்து இந்த ஜெம்ஸ் ஃபேமிலியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான எபினேசர் அண்ணன் நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னை குறித்து சொல்வதற்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்றேன். அதே மாதிரி எல்சேக்காவும் எனக்காக ஜெபித்தார்கள். உண்மையாகவே இவங்க 2 பேரும் என்னுடைய நான் அவங்களுடைய அந்த சொந்த இல்லத்துல அந்த காம்பவுண்ட்ல பிறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் பிறந்த உடனே ஒரு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி இவனுக்கு ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற பெயரை வைத்து இவன் ஒரு ஊழியக்காரனா வருவான்னு சொல்லி எனக்கு இந்த பெயரை எங்க அப்பா அம்மா கிட்ட வைக்க சொன்னாங்க. அதன்படி அவர்களும் இந்த பெயரை வச்சாங்க. ஆண்டவர் ஒருவேளை அந்த நாள்ல இருந்து என்னை ஆண்டவர் முன் குறித்து அது சண்டே ஸ்கூல்ல அதே போல யூத் மீட்டிங்ல அந்த ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களிலும் அதுல பங்கு பெற்று ஆண்டவருக்குள்ளாக அந்த வளர்வதற்கு அந்த தாளைத்து திருச்சபை தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு ஒரு பெரிய ஒரு உதவியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதை எண்ணி பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியுமாக வினேஸ்வரனை எலிசபெத் அக்காக்கும் நான் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல கடந்த 9 வருடங்களாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து வருகிறார். 2017 வருடம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை யூத் ஃபார் கிரைஸ்ட் மூலமாக செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை முன்குறித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு வரும்போது எங்களுக்கு மிகுந்த ஒரு சவாலான ஒரு காரியம்தான். ஏன்னா நாங்க அதுக்கு முன்பதாக இருந்த அந்த மாவட்டத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இங்க அநேக காலேஜஸ் ஸ்கூல்ஸ் உண்டு. அதே போல பெரிய மாவட்டம், படித்தவர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டத்திற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நானும் என்னுடைய மனைவி 3 நாள் உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் எங்களை தெளிவாக வழி நடத்தினார். அதனுடைய அந்த நாமத்து நிமித்தமாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த இடத்துக்கு நாங்க 2017 இந்த 9 வருடங்களாக இந்த மாவட்டத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கைகளை ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்டல்ஸ்ல திருச்சபையிலும் சென்று சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து வருகிறார். அதை எண்ணி பார்த்து நாங்கள் உண்மையாகவே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வாலிபர்களை சந்திப்பது, வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்துவது அப்படின்றது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒருவேளை அது எஜுகேஷன்ல அவங்களுக்கு படிப்பு இன்னைக்கு அதிக ப்ரெஷராக இருக்குது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கும் ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு நாங்க சொல்லுவதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து வருகிறார். அதை எண்ணி பார்த்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க எங்களுக்காக, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள்ல கூட நாம சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு குட் ஃபாதர், நல்ல தகப்பன் அப்படின்னு சொல்லி. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது தகப்பன், தாய், பிள்ளைகள் அப்படின்ற ஒரு உறவு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த குடும்ப உறவுல மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்றது தகப்பனுடைய ஸ்தானம். அந்த தகப்பன் அந்த குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு, அந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டிய பணியை ஆண்டவர் அந்த குடும்ப தலைவனாகிய தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நாங்க ஒரு ஸ்கூலுக்கு சென்ற போது அங்க ஒரு டீச்சர் ஷேர் பண்ண ஒரு காரியம், அவங்களுடைய உறவினர் ஒருவருடைய வீட்டுக்கு அவங்களுடைய திருமணத்திற்காக அவர்கள் சென்ற போது அவர்கள் அந்த இடத்துல அந்த குடும்பத்தை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தகப்பன் அவர் ஒரு பொறுப்பில்லாத ஒரு தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகள் மீது, பிள்ளைகளுடைய ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அதே போல உலக பிரகாரமாய் அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு
ஒரு அக்கறை இல்லாத ஒரு தகப்பனாக அவர் செயல்பட்டார் அப்படின்றத வந்து ரொம்ப வேதனையோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கு, அநேக குடும்பங்கள் வறுமையிலும் ஏழ்மை நிலையிலும் இருப்பதற்கு காரணம் அந்த குடும்பத்தினுடைய தகப்பனுடைய பொறுப்பற்ற ஒரு தன்மை தான் இன்னைக்கு என்ன செய்கிறது, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. நாங்க நிறைய ஸ்கூல்ஸ்குள்ள செல்லும் போது, குறிப்பா ஒரு ஸ்கூல்ல நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம். அங்க இருக்கிற மாணவ மாணவிகளை நாங்க சந்தித்து, நானும் என்னுடைய மனைவியும் சென்று அங்க இருக்கிற பிள்ளைகளை, சில ப்ராப்ளம் உள்ள பிள்ளைகளை, அதே போல படிப்புல ரொம்ப குறைந்த பிள்ளைகளை எங்களிடத்துல அனுப்புவார்கள். அப்படி நாங்க அவங்களோடு பேசும் பொழுது அநேக பிள்ளைகள் சொல்லுகிற காரியம், தகப்பன் குடிகார ஒரு தகப்பனாக, அப்படி இல்லட்டா ஒருவேளை தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாக நிறைய பிள்ளைகள் ஷேர் பண்றத நாங்க வந்து கேட்டிருக்கிறோம். அது நிமித்தமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் சரியாக ஃபீஸ் கட்ட முடியாம, ஒருவேளை படிப்புல அவங்க வந்து குறைந்து போகிறதுக்கும், அந்த ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் வாழ்வதற்கும் நிறைய வந்து காரணமா இருக்கிறது. அதை சொல்லும் பொழுது அவர்களுக்காக நிறைய ஆலோசனைகளை கொடுத்து, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் அனுப்புகிறது வந்து வழக்கம். இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பனாக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாருன்றத நம்ம இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், வேதத்தின் வாயிலாக இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 3 காரியத்தை நான் இன்றைக்கு வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். அதை நம்ம மறுபடியுமாக நினைவுபடுத்துவதற்கு தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் விரும்புகிறேன். நம்ம வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. ஒரு இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை சில பலவீனத்தோடு இருக்கிற, சில கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை வந்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுறத, அவர்கள் மேல மனதுருகிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு தகப்பனுடைய இரக்கமும் மனதுருக்கமும் வந்து நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது, கிடைக்குது. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சில பெற்றோர், சில குடும்பங்கள்ல தகப்பனுடைய பொறுப்பற்ற நிலையினால பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார். ஆனால் எல்லா குடும்பங்களும் அப்படி இல்லை. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்கு பயந்த குடும்பத்துல தகப்பன் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார். ஒருவேளை இன்றைக்கு அதே போலதான் ஆண்டவர் நமக்கும் என்ன செய்கிறவர், இரக்கம் பாராட்டுகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்முடைய பலவீனமான நேரத்துல, நம்முடைய குறைவான சூழ்நிலையில அவர் நமக்கு என்ன செய்கிறார், இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த யாத்ராகமும் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த இரக்கம், அந்த தகப்பனுடைய உண்மையான நம்மளை நேசிக்கிற அந்த தகப்பனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் கிடையாது. யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ, ஆண்டவரை நேசிக்கிறார்களோ, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இரக்கம் செய்கிறார். அப்படி அந்த குடும்பம் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய மகள் வந்து ஸ்கூலுக்கு நான் கொண்டு போய் டிராப் பண்ணும்போது, அது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். நான் நிறைய இடத்துல பார்ப்போம், கேர்ள்ஸ் வந்து ஒரு தகப்பனுக்கு, ஒரு அப்பாவுக்கு வந்து பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு அங்க டிராப் பண்றதுக்கு வருகிற
நிறைய தகப்பனை பார்க்கும்போது அழகா அந்த பிள்ளைக்கு தலையெல்லாம் ஒருவேளை கலைஞ்சிருந்துன்னா அதை நீட்டா தலை சீவி அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், முத்தம் கொடுத்து அவங்களை என்ன பண்ணுவாங்க, அனுப்புகிறத வந்து கிறிஸ்தவ தகப்பன்மார்கள் அழகா சிலுவை போட்டு அவங்களை என்ன செய்வாங்க, அனுப்புகிறத வந்து நான் வந்து பார்த்திருக்கிறேன். அப்ப இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, ஆண்டவர் உண்மையாகவே பிள்ளைகள் மீது தகப்பனாகிய உண்மையான நம்மளை நேசிக்கிற அந்த தகப்பனுடைய இரக்கம் நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு உண்மையாகவே கிடைக்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி புலம்பல்ல நம்ம வந்து பார்க்கும்போது 3வது அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாத அந்த இரக்கத்தை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் தான். அவர் நம்ம மேல வைத்த அந்த இரக்கத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டே என்ன செய்கிறோம், இருக்கிறோம். வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது நீங்க ஆதியாகமும் 19வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த 19வது அதிகாரத்தை முழுவதும் லோத்துனுடைய சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். லோத்து அந்த என்ன செய்யறதுக்கு அந்த லோத்துனுடைய சம்பவத்தை நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்கிறோம். சோதோம் கொமோராவில குடியிருந்த அந்த லோத்துடைய அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து காப்பாற்றுகிறத நம்ம பார்க்கலாம். 16வது வசனம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அந்த அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா யோசித்து பாருங்க, சோதோம் கோமரா அழிக்கப்பட போகிறது. அழிக்கப்படும் பொழுது ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்த, உண்மையாகவே ஆண்டவரை சார்ந்திருந்த அந்த லோத்து குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு, கண்ணோக்கி பார்த்தார். அவர்கள் மேல இரக்கம் வைத்ததினால அவர்களுடைய கரங்களை பிடித்து என்ன செய்கிறாரு, அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் விடுகிறார். அந்த அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறது, உண்மையாகவே அவருக்கு இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். வேதத்துல நம்ம நிறைய இரக்கத்தை பற்றி சொல்லிட்டே போலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். ஒரு பரம தகப்பனிடத்திலிருந்து நாம இரக்கத்தை பெறுகிறோம். உண்மையாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு தகப்பனா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நாம என்ன செய்ய வேண்டும், இரக்கத்தை நம்ம வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு இடத்துல நான் ஒரு காரியத்தை டாக்டர் அப்துல் கலாம் அப்படின்ற அவருடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு சிறு பையனா இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்துல அவங்க தகப்பனார் பணி செய்து வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த போது அவர் களைப்போட இருக்கிறாரு. இப்ப ஆகாரம் அவருக்கு முன்பதாக வந்து கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவங்களுடைய தாயார் சப்பாத்தி செஞ்சு என்ன பண்ணாங்களா, கொண்டு வந்து வைத்தாங்க. ஆனா அந்த சப்பாத்தி கரிஞ்சு போய் கருப்பா என்ன செய்து கரிந்து போன நிலையில இருந்துச்சான். இப்போ இந்த அப்துல் கலாம் என்ன நினைச்சாரா, நிச்சயமா நம்முடைய அப்பா என்ன பண்ணுவாரு, அம்மாவை திட்டுவாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம். ஆனால் அங்க ரொம்ப ஆச்சரியமா வந்து அந்த தகப்பன் ஒண்ணுமே சொல்லல. அதை எடுத்து என்ன செய்தாரு, அழகா வந்து சாப்பிட்டு என்ன செய்தாராம், முடித்தாராம். முடித்ததுக்கு அப்புறம் இந்த அப்துல் கலாம் போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்டாராம், எப்படிப்பா இந்த கரிந்து போன நீங்க சப்பாத்திய எதுவுமே இல்லாம சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒருவேளை இந்த கரிந்து போன சப்பாத்தியா இருந்தாலும் அது நம்ம என்ன செய்ய போகுது, நம்முடைய அது உடம்புக்கு நிச்சயமா அது ஆரோக்கியத்தை அது இதை கொடுக்கும். ஆனால் ஒருவேளை நான் வந்து இந்த கரிந்து போன சப்பாத்தி நிமித்தமா தாயை நான் வந்து உங்க அம்மாவை நான் வந்து திட்டுனேன், இது பண்ணா அது ஒரு காயத்தை என்ன செய்யும், உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா, சொன்னாரா. அவருடைய இரக்கம் ஒருவேளை உலக பிரகாரமா ஆண்டுடைய அன்புக்கு அறியாத ஒரு மனிதனா இருந்தாலும் அவரிடத்துல என்ன இருக்குது,
இறக்குவது. அப்போ ஆண்டவர் மேல உண்மையான ஆண்டவரை நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஒரு இடத்துல தகப்பனின் இரக்கம் பிள்ளையை என்ன செய்யுமா? எழுப்பும், அதை உருவாக்கும். ஆனா தேவனின் இரக்கம் பாவியை என்ன செய்யுமா? மீட்டெடுக்க கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம இளைய குமாரனுடைய கதையில கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவருடைய இரக்கம் தான், அந்த இரக்கம்தான் அந்த இளைய மகனை என்ன செய்கிறது? மறுபடியுமாக சேர்த்து கொண்டது. அந்த தொலைந்து போன பாவத்தினால தூரம் போன அந்த மகனை மறுபடியுமாக தன்னிடமா என்ன செய்தது? சேர்க்க முடிந்தது. அந்த இரக்கம் தான். இன்றைக்கு அந்த இரக்கத்தை நாம் என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். அப்படி நாம இரக்கத்தை காட்டும் பொழுது இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய அன்பை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய தேசத்திற்கு கிடைக்கும்படியாக, இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இன்னும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்காத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம இந்த விஷன் மிஷனரி இந்த ஃபேமிலி கூடுகையில நம்ம ஆன்லைன்ல நம்ம இணைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாரம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டிட்டே இருக்கிறாரு. அந்த இரக்கத்தை நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அந்த இரக்கத்தை நாம காண்பிக்கணும். அதே போல ஆண்டவரிடத்திலிருந்து அந்த இரக்கம் கிடைக்கிறதற்காக நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு 123வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லி இருக்குது, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்ப அந்த இரக்கத்திற்காக நம்முடைய கண்கள் ஆண்டவரையே என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு நல்ல தகப்பனுக்கு அடையாளம் இரக்கம். அந்த இரக்கத்தை ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பனா இருந்து நமக்கு காண்பிக்கிறார். அதை நாமும் என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2வது காரியம், உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல சொல்லி இருக்குது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. 2வது காரியம், ஒருவேளை நம்முடைய கால்கள் தடுமாறும் பொழுது, நடக்க முடியாத கரடு முரடான அந்த கடினமான பாதைகள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்படி சுமந்து கொள்வாரோ, தோள் மேல சுமந்து கொள்வாரோ அப்படி நான் சுமந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்ததை அவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ முதல்ல நல்ல தகப்பனுக்கு இரக்கம் உண்டு. 2வது அந்த நல்ல தகப்பனுக்கு நம்மை சுமந்து நம்மை வழி நடத்துகிற, நம்மை தாங்குகிற அந்த உண்மையான ஒரு குணம் என்ன செய்கிறது? இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அந்த வனாந்திரமான ஒரு பாதையில அவங்க என்ன செய்கிறாங்க? நடந்து வருகிறார்கள். அப்படி நடந்து வரும் பொழுது உண்மையாகவே அது அவங்களுடைய அந்த வேத வசனம் சொல்லுது, அவங்களுடைய கால் என்ன செய்யல? நீங்கள் அவங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அழகா தாங்கி இருக்கிறார், எந்த அளவுக்கு அழகா நடத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஒரு பயம் இருந்திருக்கும். எப்படி இந்த கடல்ல நாம நடந்து போறது, எதிரிகள் பின்பதாக நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்திருக்கிற நேரத்துல அந்த சிவந்த சமுத்திரத்துல அவங்க வெட்டாந்தரையில நடக்கிறத போல அவங்க என்ன செய்தார்களாம்? நடந்து போனதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு அழகாய் அவர்களை சுமந்து அவர்களை நடத்தி வந்திருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வேதத்தின் மூலமாக நாம பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல அவருக்கு சொல்லும்போது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்துக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்லுகிறத நாம பார்க்கலாம். அந்த யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் கூட அதைத்தான் என்ன செய்கிறது? சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மை சுமக்கிற ஆண்டவராக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
நீங்க 40வது அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவாராம். நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப அழகா தெரியும். அவர் ரொம்ப கரிசனை உள்ள ஒரு ஆண்டவரா இருக்கிறாரு. நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்மளை நடத்தாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்மை எந்த இடத்துல சுமக்கணுமோ அந்த இடத்துல சுமக்கிறார். எந்த இடத்துல மெதுவாய் நடத்த வேண்டுமோ அந்த இடத்துல மெதுவாய் நடத்தினார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது அந்த அழகா இருக்கும். அந்த யாத்திராகமும் நீங்க 14 அதிகாரம் 22வது வசனம் கூட அந்த பெலிஸ்தரின் வழியாய் போகிறது எப்படி இருந்தது? ரொம்ப ஷார்ட்டான ஒரு வழியா இருந்தாலும், சீக்கிரமா அது போய் சேருகிற ஒரு வழியா இருந்தாலும், அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த யாத்திராகமும் 14வது அதிகாரம் 14வது அந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப அழகா நான் அந்த வசனத்தை நான் திரும்ப சொல்றேன். அந்த வழியா போறது பெலிஸ்தரின் தேசத்தின் வழியா, 13வது அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்டான், ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் என்ன செய்யல, நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். காரணம், அந்த ஜனங்கள் அந்த யுத்தத்தை பார்த்து மடிந்து அதுல நிறைய பேர் அழிந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அழகாய் கரிசனை உள்ள ஆண்டவராய் சுமந்து வருகிற ஆண்டவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள் உமக்கு தெரியும், என்னால இதை தாங்க முடியவில்லை, என்னால இந்த காரியத்தை இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அந்த பாரத்தை, அந்த பலவீனத்தை நம்மளை என்ன செய்கிறவர், மாற்றுகிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். 1992வது வருஷம் பார்சிலோனாவில் ஒரு ஒலிம்பிக் நடந்தது. அந்த ஒலிம்பிக்ல ஒரு தடகள வீரர், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப நல்ல பிரிட்டனை சேர்ந்தவர், நல்ல அழகா வேகமாய் ஓடுகிறவர். அவர் முதல் சுற்றுல அவர் முதல்ல வந்தாரு, 2வது சுற்றுலையும் அவர் ஜெயித்தார். இப்பொழுது அரையிறுதிக்கு வரும் பொழுது அவர் 400 மீட்டர் ஓட்டத்துல அவர் என்ன செய்யணும், ஓட வேண்டும். 200 மீட்டரை வேகமாய் கடந்து வந்த அவர் 200 மீட்டரை தாண்டி அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கால்கள் வலது காலில் தசை பிடிப்பு அப்படியே அவரால் ஓட முடியாதபடி அவர் என்ன செய்தாரு, கீழே விழுந்து விட்டார். விழுந்த உடனே அவருக்கு பின்பதாய் வந்த எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அந்த கேலரியில இருக்கிறவங்க எல்லாரும் அவரை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு ஒரு பக்கம் கண்ணீர், வேதனை, ஐயோ என்னுடைய பதக்கம் என்னுடைய கோல்டு மெடலை நான் கோல்டு தங்க பதக்கத்தை நான் இழந்துட்டேனேன்ற ஒரு இது. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த லக்கை நான் என்னால் அடைய முடியல அப்படின்னு சொல்லி அவர் எழும்பி அந்த வலியோடு வேதனையோடு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், நொண்டி நொண்டி ஓட ஆரம்பிச்சார். ஏன்னா அப்படின்னா அதை நான் என்ன செய்யணும், எப்படியாவது அந்த லக்கையாவது நான் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பதக்கம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை நிறைவு பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு அவர் ஓடிக்கொண்டிருக்கார். அப்படி அந்த கஷ்டப்பட்டு அவர் ஓடிட்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனால அதை என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. அவர் எப்படி என்ன செய்தாரு, அந்த கேலரிக்குள்ள எல்லா செக்யூரிட்டியையும் தாண்டி அவர் என்ன பண்ணாரு, அவரை தடை பண்ணாலும் அதெல்லாம் மீறி தன்னுடைய பிள்ளை படுகிற கஷ்டத்தை அவரால் தாங்க முடியாதவராய் உள்ள வந்தாரு. உள்ள அந்த மகனுடைய கரத்தை தன்னுடைய தோல் மேல போட்டு அவனை அப்படியே நடத்தி கொண்டு என்ன செய்தாரு, அந்த அழகான அந்த கோல்ல அந்த லக்கை என்ன செய்த அடைவதற்கு உதவி செய்தார். அந்த இடத்துல கோல்டு மெடல் வாங்கினவருக்கு கைத்தட்டை விட இவர் அதை என்ன செய்தாரு, அந்த எல்லைக்கோட்டை அவர் ரீச் பண்ணது நிமித்தமாக எல்லாரும் எழும்பி என்ன பண்ணாங்களாம்,
அவருக்கு கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்தினார்கள். என்ன சொல்ல வருகிற அப்படின்னா, ஒரு தகப்பன் அந்த இடத்துல நிறைய பேர் வேடிக்கை பார்த்தார்கள். நிறைய பேர் அந்த வேதனையை பார்த்து ஐயோ அப்படின்னு தான் பரிதபித்தார்களே தவிர, தகப்பனுடைய உள்ளம் மட்டும்தான் தன்னுடைய மகனுடைய வேதனையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உதவி செய்வதற்கு, அவனுக்கு உதவி செய்து அவனை சுமக்கிறதற்கு, அவனை வழி நடத்துவதற்கு அது என்ன அந்த தகப்பன் மாத்திரம் தான் என்ன செய்தாராம், அவர் இறங்கி உதவி செய்தார். அப்ப இதே போலதான் இன்னைக்கு இந்த உலகம் நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து என்ன செய்யலாம், வேடிக்கை பார்க்கும். அது ஐயோ அப்படின்னு சொல்லிதான் பரிதபிக்கும். ஆனால் உண்மையான தகப்பன், அந்த பரம தகப்பன் நம்மை வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய பிரச்சனையில நமக்கு அவர் என்ன செய்கிறவரா, உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். உலக தகப்பன் நம் உடல் வாழ்க்கைக்காக அவர் என்ன செய்கிறாரு, நம்ம திருத்துகிறவரா இருக்கிறார். ஆனால் பரலோக தகப்பன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்கிறாரா, உதவி செய்கிறார். ஒரு அன்றைக்கு வனாந்தரத்துல மேகஸ்தம்பம், அக்கனி ஸ்தம்பத்தினால அவங்களை நடத்தினாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினால, பரிசுத்த ஆவியானவரால நம்மை நடத்தி கொண்டு, நம்மை அழகாய் சுமந்து கொண்டு என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். கடந்த நாள்ல ஒரு ஒரு அண்ணனுடைய மரணம், அது ரொம்ப பாதிப்பா இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்பதாக எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்துல எங்களுடைய ஊழியத்தை நேசிக்கிற, தாங்குகிற ஒரு குடும்பம். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்த மகளுக்கு மட்டும் திருமணம் முடிந்தது. 2வது மகள் திருமணம் முடியவில்லை. ஒருவேளை 52 வயது தான். அவர் பாத்தீங்கன்னா காலையில அவர் ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடைக்கு காலையில போய் மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு கடையில காலையில சாப்பிட்டுட்டு கடையில இருந்து ஒரு 11 மணி ஆகும்போது திடீர்னு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. வீட்டுல போய் அவர் படுத்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் எழும்பி குளிக்கலான்னு சொல்லி போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு காரியங்கள், அவருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்குது. அவர் டவலோட என்ன செய்தாரு, பெட்ல அப்படியே படுத்து சத்தம் போட்டிருக்கிறாரு. அவனுடைய இளைய மகள் மாடியில ஆன்லைன் கிளாஸ்ல இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஏதோ முணங்குற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கும்போது அவரால் பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. 108க்கு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி அது செக் பண்ணும்போது பல்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாரு. ரொம்ப ஷாக்கிங்கானது. அவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு, அவ்வளவு இதா இருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இளைய மகள் ரொம்ப சொல்லி 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 அழுகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 2 பிள்ளைகளும் காலேஜுக்கு ஒரு நாளும் பஸ்ல போனதே கிடையாது. அவருக்கு எவ்வளவு தூரனாலும் தன்னுடைய வாகனத்துல, தன்னுடைய பைக்லயோ கார்ல தான் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை பிக்கப் டிராப் பண்ணுவார். எங்க மீட்டிங் கூட அந்த பிள்ளைகள் நிறைய வந்திருக்காங்க. ஆனா எங்க வீட்டுக்கு கார்ல கொண்டு தான் டிராப் பண்ணிட்டு போவாரு, தான் பிக்கப் பண்ணுவாரு. ஒரு நாள் அவங்கள அப்ப அந்த பொண்ணு சொல்லும் போது, எங்களை ஒரு நாள் நீங்க பஸ்ல என்ன செய்யுங்க, ஐயோ பஸ்ல கூட்டமா இருக்குமேன்னு சொல்லி நீங்க அனுப்புனதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சொன்னதை அப்ப ஒரு தகப்பனுடைய உள்ள எவ்வளவு சுமக்கிற ஒரு உள்ளமா என்ன செய்கிறது இருக்கிறது. ஒருவேளை இந்த உலக தகப்பன் கூட சில நேரங்கள்ல நம்மை கைவிட்டு என்ன செய்த அவங்களுடைய வாழ்க்கை முடியும் போது அவங்க போய்விடலாம். ஆனால் பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்மளை கடைசி வரையும், உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோடு கூட இருந்து நம்மளை சுமக்கிற, நம்மை நடத்துகிற ஆண்டவரா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ 2வது காரியம், நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கு. முதலாவது இரக்கம் செய்கிற நல்ல தகப்பன், 2வது சுமக்கிற தகப்பனா இருக்கிற. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம், நீங்க 5வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது 7வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா ஒரு நல்ல தகப்பன் கண்டித்து உணர்த்துகிற, சிட்சிக்கிற, ஒருவேளை சில தண்டனைகளை கொடுத்து அவர்களை சரிப்படுத்துகிற ஒரு தகப்பனா என்ன செய்கிறாரு
இருக்கிறார். எதற்காக சிக்ஷை அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது 9வது வசனத்துல 10வது வசனம், எபிரேயர் 12, 9, 10. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஒருவேளை பாடுகள் எதற்காக, தண்டனை எதற்காக, கஷ்டங்கள் எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் எடுத்துக்க நம்ம பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படியாக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். நமக்கு தான் அதுல என்ன இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. அப்ப அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாராம், ஒரு நல்ல தகப்பனா இருந்து நம்மளை சிட்சித்து கண்டித்து நம்மளை திருத்துகிற ஒரு நல்ல தகப்பனா என்ன செய்கிறாரு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு கூட இன்னைக்கு சில தகப்பன்மார்களை நம்ம பார்க்கும்போது குடும்பத்துல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த கண்டிப்பு எதற்கு அப்படின்னா, அந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வுக்காக, அவங்க நல்ல வாழ வேண்டும், அவங்க நல்ல உயர்வை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல நிலையில அவங்க உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் தகப்பன் என்ன செய்வாங்க, நிச்சயமா அவங்க கண்டிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேதத்துல நம்ம நிறைய காரியங்கள் நீதிமொழிகளில பார்க்கும்போது பிறமும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டுபடிக்க. நமக்கு இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கு சமுதாயத்துல கண்டிப்பு கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. அப்படி கண்டித்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்கிறது, உண்மையாய் நம்மை நேசிக்கிற புத்திரர்களை அவர் என்ன செய்கிறாராம், சிட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாதை தவறும் பொழுது, நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம சிட்சித்து சில தண்டனைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மளை மறுபடியுமாக என்ன செய்கிறாரா, சரியான பாதையில வழி நடத்துகிற தேவனா என்ன செய்கிறாரு இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது அந்த 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு தவறு பண்ணுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் லக்கம் பார்ப்ப, எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் லக்கம் பார்ப்பதற்காக என்ன செய்தார், யோவாப்பை அவருடைய அந்த இராணுவ தலைவர்களை அனுப்புகிறார். ஆனா யோவாப்பு எச்சரிக்கிறாரு, என்ன சொல்றாரு, வேண்டாம், ஆண்டவர் இதை விட அதிகமான இன்னும் ஜனங்களை என்ன செய்வார், நமக்கு வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த நீங்க 2 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல அவர் சொல்றாரு அந்த ராஜா கிட்ட, 3வது வசனம், அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன அப்படின்னு ஒரு எச்சரிப்பை சொல்றார். ஆனாலும் கூட அவர் அதற்கு என்ன செய்யல, அவர் செவி கொடுக்கவில்லை. முதல் வசனத்துல தாவீது ஏவப்பட்டான். எதனால, சாத்தானால. அந்த ஜனங்களை எண்ணும்படியாக அவர் ஏவுகிறத பார்க்கலாம். இன்னைக்கு கூட சில நேரங்கள்ல நாமளும் நம்முடைய மாம்சமும் மனசு விரும்பினதை நம்ம செய்வதற்கு நம்ம தூண்டப்படுகிறோம். நம்முடைய இச்சைகளுக்கு நாம என்ன செய்கிறோம், நம்ம தூண்டப்படுகிறோம். சில நேரங்கள் அப்படி தூண்டப்படும் பொழுது சில எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த எச்சரிப்பை நம்ம என்ன செய்கிறோம், அலட்சியம் பண்ணி விடுகிறோம். இங்கேயும் அங்க 4வது வசனத்துல யோவாப்பு இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை என்ன செஞ்சுதான், பலத்தது அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜா ரொம்ப டாமினேட் பண்ணி என்ன செய்கிறாரு, அதை போல்டா சொல்லும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, எண்ணுகிறதற்காக, அந்த ஜனங்களை எண்ணுவதற்காக, தொகையிடுவதற்காக அவங்க போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட எத்தனை 9 மாதம் 20 நாள் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த சென்சஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். கிட்டத்தட்ட 9 மாதம். ஆனா அந்த 9 மாதமும் இந்த ராஜாவுக்கு என்ன இல்லை, அவருக்கு அந்த உணர்வுக்கு அவருக்கு என்ன செய்யல, வாதிக்கவே இல்லை. ஆனா 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. பாத்தீங்களா, எப்பவுமே பாவம் செய்வதற்கு முன்பதாக எச்சரிப்பை
பெற்றாலும் நமக்கு என்ன இருக்காது, நமக்கு அந்த உணர்வு வராது. ஆனால் பாவம் செய்ததுக்கு பின்பு நம்ம மனசை என்ன செய்யும், வாதிக்கும். அதே போலதான் தாவீதுடைய இருதயம் என்ன செய்கிறது, வாதித்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன்னு சொல்லி ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை மன்னித்து விடும், நீக்கிவிடும், மகா புத்தீனமாய் செய்தேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட என்ன செய்கிறாரு, வருகிறார். ஆனால் அவன் செய்த காரியத்திற்கு என்ன இருக்குது, தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறார். கொள்ளை நோயை கொடுத்து அந்த இடத்துல 70,000 பேர் என்ன செய்தாங்க, மரித்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சில தவறுகள், அதனால இன்றைக்கு நம்ம குடும்பம் பாதிக்கப்படுகிறது. சில நேரங்கள்ல ஒரு தகப்பன், ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம வாழாமல், சில நேரங்கள்ல முன்மாதிரியான ஒரு தகப்பனாய் இல்லாதபடிக்கு சில தவறுகள் செய்யும் பொழுது அது நிமித்தமாய் நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுகிறத நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், நிறைய நேரங்கள்ல நம்முடைய குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் என்ன செய்கிறது, நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வருகிறது. ஒரு விளக்க நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் போது, ஆண்டவன் நமக்கு உணர்த்தும் பொழுது அதுக்கு நம்ம உடனே என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, சிச்சித்து தான் நம்மள மறுபடியும் என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறத பார்க்கலாம். அதுக்கு அப்போ 14வது வசனத்துல சொல்ற 2 சாமுவேல் 24:14 தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில விழுவோமாகன்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டவருடைய கரத்துல விழுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த தண்டனையை, அந்த சிக்ஷையை அவர் பெற்றுக்க, அதுக்கப்புறம் அவர் உணர்வடைந்து அவர் ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தாவீது அதுக்கப்புறம் மனம் திரும்பி தன்னை உணர்ந்து ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, நீங்க பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்ல அதே தாவீதை தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறது, சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஆனா சில சிக்ஷைகளும் சில பாடுகளையும் ஆண்டவர் நம்ம எபிரேயர்ல வாசது போல நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்மை இன்னும் தூய்மைப்படுத்துவதற்காக, நம்ம சங்கீதத்துல சொல்லி இருக்கும்போது 119 நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக என்ன செய்தேன், வழி தப்பி நடந்தேன், ஆனா உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு சில பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எதற்காக சிக்ஷிக்கிறார், எதற்காக நம்மை தண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி வருவதற்கு, இன்னும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சிக்ஷை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நெருக்கங்களும் உபத்திரவங்கள் வரும்போதுதான் நம்ம இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன செய்வோம், நெருங்கி வரோம். சில நேரம் நாங்க இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் ஊழியர் செய்யும் போது சில நேரங்களில் சில இடங்கள்ல எங்களுக்கு ஓப்பனிங்ஸ் கிடைக்காம இருக்கும். அப்போ நம்ம அதற்காக நாங்க ஜெபிக்கிறது தான் என்ன செய்வோம், நாங்க அதிகமா ஜெபத்துலதான் நாங்க இருந்து அதை ஜெபிக்கும் போதுதான் என்ன செய்கிறது, அந்த வாசல ஆண்டவர் திறக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆண்டவர் இப்பொழுது நமக்கு வாசல திறந்திருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கா இன்னும் ஓடுறதுக்கு இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமா நிறைய அனௌன்ஸ்மெண்ட், நிறைய என்ன சொல்றது, நிறைய இதெல்லாம் என்ன செய்யுது, சட்டத்திட்டங்கள்லாம் இன்னைக்கு புதுதா இன்னைக்கு ஸ்கூல்ஸுக்குள்ள எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கடந்து வருகிற காரியங்கள் இருந்து கொண்டு இருக்குது. இதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து திறந்த வாசல நம்முடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் செய்வதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டணும்னு சொல்லி அதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நெருக்கங்கள் வரும்போது, அந்த இப்படிப்பட்ட சில தடைகள் வரும்போது நம்ம இன்னும் ஆண்டவரிடத்துல நம்ம நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோம். நல்ல ஒரு தகப்பன் என்ன செய்கிறார், அந்த குடும்பங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு, இரக்கம் பாராட்டுகிறார். அடுத்து 2வது, நல்ல தகப்பன் அவருக்கு நடக்க முடியாத, கடந்து வர முடியாத பாதைகளில சுமக்கிற ஆண்டவரா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அதனாலதான் நம்ம நல்ல ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு தரிசனம் ஒரு நாள் கிடைத்தது. அவங்க என்ன பண்றாங்க, அவரும் ஆண்டவரும் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த பாதைய அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த பாதையில 4 கால் தடங்கள் என்ன செய்கிறது, 4 கால் தடங்கள் அப்படியே தெரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவர் ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ரொம்ப கடினமான ஒரு இடம் வரும்பொழுது அதுல 2 கால் தடம் மட்டும்தான் என்ன செஞ்சது இருந்தது. உடனே இந்த ஊழியக்காரருக்கு கொஞ்சம் கோபமா வந்துதான்.
ஆண்டவரே பாருங்க, இந்த கஷ்டமான நேரத்துல என்னை விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தூரமா போயிட்டீங்க, நான் மட்டும் தான் தனியா நடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அவர் சொன்னாராம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே அந்த கால் தடத்தை நல்லா உற்றுப்பார் அப்படின்னு சொன்னாரு. அந்த கால் தடத்து மேல உன்னுடைய கால்களை வைத்து பாருன்னு சொன்னாராம். அப்படி வைத்து பார்க்கும்போது அது அவருடைய கால் தடம் அல்ல, இது ஆண்டவருடைய கால் தடம். இப்படிப்பட்ட பாதையில நீ நடக்கும்போது நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், தோல் மீது சுமந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் சொன்னார். அப்போதான் அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை அவர் புரிந்து கொண்டார். நம்மையும் சுமக்கிற ஆண்டவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதே போல தவறு பண்ணும் பொழுது நம்மை திருத்தி கண்டித்து நம்மை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேரா நம்மளை நடத்தி நம்மை அந்த பரலோக வாழ்வில் நித்தியமான வாழ்வை நம்ம அடைவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு பயிற்சி கூடம். இந்த பயிற்சி கூடத்துல நம்ம தவறு பண்ணும்போது நம்ம கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்க. ஆனால் அந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம நம்மளை திருத்துவதற்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் கிடையாது. அங்க நம்ம ஒரு ஊழியக்காரர் நான் சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, தரிசனத்துல ஒரு காரியம் எனக்கு தெரிந்தது. அப்போ நிறைய அந்த பரலோக நரகத்தை குறித்து நான் பார்க்கும்போது நிறைய பேர் அப்படியே நரகத்துல அப்படியே என்ன செய்கிறாங்க, அவங்க போய் விழுந்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களாம், எஸ்வே எங்களை மன்னிங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரோம், எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்க. ஆனா அந்த இடத்துல இரக்கம் கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை சுமக்க முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை சிட்சித்து நம்மளை திருத்த முடியாது. சரியான பாதையில கொண்டு அதுக்கு அந்த இடத்துல என்ன இல்லை, நமக்கு மன்னிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அதை பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அந்த பரலோக வாழ்வை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு அது மாத்திரம் நாம மாத்திரம் இல்லை, இன்னும் நம்மோடு கூட நிறைய கூட்டமாய் நிறைய ஜனங்கள் அந்த பரிசுத்த வாழ்வுக்கு அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ரட்சித்திருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு கூட நம்ம என்ன செய்வோம், நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நல்ல தகப்பனாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருந்து நாமளும் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம உண்மையா என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அருமையான இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் குடும்ப இந்த மிஷனரி கூடுகையில நம்ம இணைந்து ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு, ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை வைப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆண்டவர் அழகான ஒரு தருணத்தை கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கூட நம்ம ஆண்டவர் நல்ல ஒரு தகப்பன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வேதத்தின் மூலமா இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நல்ல தகப்பனாய் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அந்த இரக்கம் கிருபைகளை நம்ம எண்ணி பார்த்தவர்களா நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த இரக்கத்தை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது, நீங்க என் மேல வைத்திருக்கிற அந்த இரக்கத்தை நான் ஒரு நாளும் அதை நான் தவறா நான் பயன்படுத்தக்கூடாது. நான் உண்மையாகவே இன்னும் நான் உன்னுடைய அந்த இரக்கத்தை உணர்ந்தவனா உமக்கு நான் பிரியமா வாழுவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவருடைய இரக்கங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் நம்முடைய தேசத்திற்கு அந்த இரக்கம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நம்ம குடும்பத்திற்கு அந்த இரக்கம் கிடைக்கணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டோடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சுவோம். ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை அந்த இரக்கத்தினால ரட்சிக்கணும். அந்த இரக்கம் நம்முடைய தேசத்திற்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே எங்க தேசத்திற்கு நீங்க இறங்குங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். லோத்துக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அந்த இரக்கம் கிடைத்தது. இன்றைக்கு அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி
அவர் நல்ல தகப்பனா இருந்து நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய நடக்க முடியாத, கடந்து வர முடியாத கஷ்டம் நிறைந்த இடத்துல அவர் நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய தோள்கள் நம்மை சுமக்கிறதாக இருக்கிறது. அந்த தோள் மீது நமக்கு அமர்ந்து மகிழ்ச்சியோடு நம்ம ஆண்டவரோடு இணைந்து நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? என்னிடத்துல அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்குள்ளவர்களுக்கு தான் இரக்கம் செய்வேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை எத்தனையோ தவறுகள் பண்ணின போதும், எத்தனையோ காரியங்கள் அவர்கள் தவறி போன போதும் கூட ஆண்டவர் அவங்கள சுமந்து கொண்டே இருந்தார், அவங்கள வழி நடத்தி கொண்டே இருந்தார். அந்த வனாந்திரமான அந்த பயணத்துல ஆண்டவர் அவர்களை அழகாய் நேர்த்தியாய் அவர்களை நடத்தி வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் சுமக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளை அந்த தகப்பனுடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கும் போது, ஒருவேளை அந்த பிள்ளையுடைய கால்கள் வலிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை அந்த தகப்பன் சுமந்து கொள்ளுவார். அதே போலதான் நம்முடைய வலி அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்ம மேல கரிசனை உள்ள ஆண்டவரா இருக்கிறார், நம்மளை சுமக்கிற தேவன். அந்த ஆண்டுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியா அவர் நம்ம தவறு பண்ணும்போது நம்மை திருத்துகிற, நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அந்த கண்டிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்மள பரிசுத்தம் உள்ளவர்களா, பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக தான் அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை பரிசுத்தத்தோடு நம்ம ஆராதிக்கிறதுக்கும், பரிசுத்தத்தோடு கூட நம்ம இருப்பதற்காகவும் வாழுவதற்காகவும், அந்த பரலோக வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் நம்மை சிட்சித்து நம்மை கண்டித்து நமக்கு உணர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவரே ஒரு சில பாடுகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது நான் இன்னும் இடத்துல நெருங்கி வர, இன்னும் நான் உண்மை அதிகமாய் நேசிக்க, இன்னும் நான் என்னுடைய தவறுகளை சரிப்படுத்தி உம்மிடத்துல நான் வருவதற்கு எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே எங்களோடு நீ பேசி இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீ நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய், அவர்களை சுமக்கிற தேவனாய், அவர்களை சிட்சிக்கிற தேவனாய், அவர்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படியாய் அவர்களை சிட்சித்து அவங்களை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முழுவதுமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல நாங்கள் நிலைத்திருக்க, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காய் நன்றி. ஜெம்ஸ் ஊழியத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணுவீராக. அது மூலமாய் கர்த்தர் அநேகரை கர்த்தர் ஆண்டவரே தொட்டு கொண்டிருக்கிறேன், அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு பொறுப்பா இருக்கிற அருமையான எபினேசர் அண்ணனுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காய், பேர குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதே போல இந்த இடத்துல ஆண்டவரே அதே போல எலிசபெத் அக்காவுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு இந்த ஆன்லைன்ல இணைந்திருக்கிற குடும்பங்களையும், அவங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனாய் இருந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து உங்களுடைய கரங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.